ஹாய்! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கம்மா கம்முன்னு மட்டன் குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா வந்து இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு, டேஸ்டியான மட்டன் குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதில சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி அண்டு பார்த்திங்கன்னா கசகசா இது எல்லாமே வந்து எவ்வளோ குவான்டிட்டின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கணும். அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா, மட்டனில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கல் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருங்க. ஒரு 10லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊறட்டும். அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மட்டனில் வந்து இறங்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி வந்து பண்ணுறோம். ஸோ நல்லா கலந்து வச்சுருங்க. இது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இப்போ வந்து குழம்பு வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா, தாராளமாகவே வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக விடும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நார்மலான கடலெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். மற்றது எல்லாமே நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் ஒன்லி பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மட்டன் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த டைமில் நீங்கள் தனியாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை கடையில் வாங்கினா மட்டன் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டிலேயே வந்து அரைச்ச குழம்புத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா? அதில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஆனால் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளியில் வரணும். அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வந்து தேவையோ அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ தண்ணி வந்து வெளியில் வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு உப்பு, காரம்லாம் எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து மட்டன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, நான் ஒன்லி அந்த மட்டன் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு வந்து திக்கான கிரேவியாக வந்து வேணும். அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட எக்ஸ்ட்ராவாக கூட வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வந்து மூடி விசில் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் வந்து விட்டாங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மட்டன் வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். வெரி சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நல்லா சூடான சாதமாக இருக்கட்டும், இல்லை இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது காலையிலே வந்து பண்ணியாச்சு. இன்றைக்கி சண்டேன்றனால காலையிலே வந்து மட்டன் குழம்பு வந்து வச்சாச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். ஸோ தோசைக்கு நல்லா சூடான மட்டன் குழம்பு வச்சு சர்வ் பண்ணியாச்சு. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக வந்து இருந்தது.